தெரியாது, ஜெபம் எனக்கு தெரியாது. எங்கள் ஊரில் சண்டே கிளாஸ் வந்து இருப்பாங்க, போயிட்டு உட்காருவோம், அவ்வளோதான். ஆனால் திடீர்னு எங்கள் அக்கா இறந்து 1 வருஷத்தில் எங்கள் அம்மா இறந்துட்டாங்க. என்னடா இது, ஒரே நம்ம வீட்டில் ஒரே மரணம் மேலே மரணம். அடுத்த வருஷம் தான் எங்கள் அண்ணா இருந்து வரப்போகுது. இப்படியே மரணமாக கேட்டு அப்போ ஆண்டவர் சமூகத்தில் வந்து ஜெபம் பண்ணேன். எங்கள் அண்ணா என்னை விட ஒரு 3 வயசு தான் பெரியவர். அவர் அவரும் வயசானது கிடையாது, என்னை விட ஒரு 3 வயசு பெரியவர். அவர் எங்கள் அம்மா அப்பா அக்கா இருந்த துக்கத்தில் ரொம்ப குடிக்க ஆரம்பிச்சிட்டார். நான் சின்ன வயசு, என்ன பண்ணுறதுன்னு சொல்லும்போது தான் அப்போ தான் எங்கள் ஊருக்கு சண்டே கிளாஸ் வழக்கமாக எங்கள் அப்பா அம்மா இருக்கும்போது போய் எப்படி சண்டே கிளாஸில் உட்காரணும், அதே மாதிரி இறந்து போன பிறகு நான் போகல. அப்போ எங்கள் ஊரில் ஒரு அண்ணன், அவர் இன்னைக்கு புக்குதரில் பாஸ்டாக இருந்தார். அவங்க சென்னையிலேருந்து வருவான், போயிட்டு வெள்ளை சட்டை போட்டுட்டு வெள்ளை பேண்ட் போட்டு வருவான். இந்த டேப்லெட் எடுத்துகிட்டு இந்த ஒரு பையன் ஒரு மாடிக்கு வருவான். வரும்பொழுது என்ன தம்பி வாரம் வாரம் சண்டே கிளாஸ் வருவானே, இவன் வரலையேன்னு சொல்லி எங்கள் வீட்டுக்கு தேடி வந்து அவங்க சொன்னாங்க, எப்பா நீ ஏசப்பா அவனை வாழ வைப்பாருப்பா, உங்கள் அப்பா இல்லை அம்மா இல்லை சொந்த பந்தங்கள் யாரும் இல்லை, ஆனால் ஏசப்பா அவனை வாழ வைப்பாருப்பா, பக்கத்தில் இருக்க சர்ச்சுக்கு போப்பா, அவர் தான்ப்பா அவனை வாழ வைப்பாருன்னு சொன்னாங்க. அப்போதான் நம்ம மதுராந்தகம் சர்ச்சுக்கு வந்து ஒரு 98, 97 அந்த வருஷத்துல தான் நான் அப்போ தான் சர்ச்சுக்குள்ளே வரேன். அப்போலாம் ஏசையா பாஸ்டர் இருக்கிறாங்க, அவர் அப்போ தான் வராங்கலாம் தெரியும், நிறைய பாஸ்டர்ஸ்லாம் தெரியும். அப்போது வந்து இப்படி தான் சொல்ல முடியும், ஏசப்பா எனக்கு யாருமே சொல்லணும் யாருமே கிடையாது, சொந்த பந்தன்னு சொல்லிக்கிறதுக்கு யாருமே கிடையாது, நம்மளை தூக்கி விடுறதுக்கு யாருமே கிடையாது. ஆனால் நீங்கள் என்னை தூக்கி விட்டீங்கன்னா கடைசி வரைக்கும் உங்களுக்காக வாழ்வேன். நன்றி. அப்போ அந்த சின்ன வயசுல நான் ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே எந்த காரியத்துக்கும் நான் எந்த மனுஷனையும் கையெழுத்து நிற்க கூடாது ஆண்டவரே. அல்ல சொல்லுங்க, ஐயோ இந்த பையனுக்கு அப்பா இல்லை அம்மா இல்லை, இவன் வந்து நம்ம கிட்ட உதவி கேட்பான், நம்ம வந்து நிற்பான் போவான்லான்னு சொல்லக்கூடாது. எது நடந்தாலும் உங்க மூலமாக தான் நடக்கும். அல்ல சொல்லுங்க. 5ஆம் கிளாஸ்ல தான் படிச்சுட்டு இருக்கிறேன், 5ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸ் தான். அப்பவுமே ஜெபம் பண்ண ஆண்டவரே நான் +2 படிக்கணும், +2 முடிச்சுட்டு 3 வருஷம் காலேஜ் படிக்கணும், காலேஜ் முடிச்சு 3 வருஷம் நல்ல வேலைக்கு போகணும், 3 வருஷம் சம்பாரிச்சு அப்போ 3 வருஷம் முடியும் போதில் எனக்கு கரெக்டாக 26 வயசு ஆகிடும். அப்படி நான் கணக்கு பண்ணேன். +2 முடித்தா 17, அப்புறம் காலேஜ் முடித்தா 21, அப்புறம் 3 வருஷம் வேலைக்கு போனால் இப்படிலாம் கணக்கு பண்ணி எனக்கு ஒரு 25லேருந்து 26 வயசில் மேரேஜ் முடியணும். யாருக்கிட்டையும் போய் கையெழுத்தக்கூடாது ஆண்டவர், நானே சம்பாரிச்சு, இது நான் போட்ட கணக்கு. ஆனால் ஆண்டவர் பாருங்க, அவர் தேடி வந்துட்டேன்ல. அப்போல்லாம் இந்த சிஏ கேம்புக்கு மதுரை திருச்சிக்கெலாம் போவாங்க. அப்போ போய் என்ன பண்ண, நான் ஊழியத்துக்காக ஒப்பு கொடுத்துட்டேன், ஆண்டவரே என்ன உங்கள் ஊழியத்துக்கு வரேன் அப்படின்னு. அதை நான் மறந்துட்டு இப்படிலாம் கனவுல போயிட்டு இருக்கிறேன். ஆனால் கரெக்டாக எனக்கு 26 வயசில் கரெக்டாக மேரேஜ் ஆச்சு. மேரேஜ் கரெக்டாக ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கு நான் நகை வாங்கி கல்யாணம் முடிஞ்சது பார்த்தா எல்லாத்தையும் செட்டில்மெண்ட் பண்ணி கையில் 30,000 கரெக்டாக அந்த தேதி நான் ராமாபுரம் எங்கே இருந்தாங்க டெபாசிட் பண்ணியிருக்கேன். அப்போ பாருங்க, நம்ம பண்ற ஜபத்தை நிச்சயமா ஏசப்பா கேட்கிறார். சொல்லுங்களேன், ஒருவேளை நீங்க இது வந்து சின்னதா ஜபம் தானே, இது வீட்டுல ஜபம் தானே, இந்த ஐயா கூப்பிடுறாரு அப்படி நினைக்காதீங்க. இந்த இடத்துல ஆவியானவர் இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்க, இந்த ஜபத்தில் ஆவியானவர் கிரியை செய்கிறார். அவன் சொல்லுங்க அல்லேலூயா. அவன் சாதாரண ஜபம் நினைச்சாதீங்க. அவன் சொல்லுங்க, இந்த ஜபத்துல ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். நீங்க என்ன ஜபம் பண்ணாலும் நிச்சயமா ஜபத்தை கேட்கிற ஆவியானவர் இங்கே இருக்கிறார். நான் அப்பதான் யோசித்து பார்க்கிறேன், 26 வயசுல நம்ம அன்னைக்கு ஜெபம் பண்ணோம், அன்னைக்கு கர்த்தரை நான் நினைச்சதெல்லாம் என்ன பண்ணோம், உலக வேலைக்கு போல. ஸ்கூல் முடிச்ச உடனே ஆண்டவர் பைபிள் காலேஜுக்கு அனுப்பி அவர் வேலையை செய்ய வச்சாரு. கரெக்டா என் வேலையை என் காரியத்தை ஏற்ற நேரத்துல கச்சிதமா முடிச்சிட்டாரு. அவர் வேலையை நான் செஞ்சுட்டேன். உங்க வேலையை அவர் கச்சிதமா முடிப்பார். அல்ல சொல்லுங்க, வீட்டு கட்டணமா கச்சிதமா முடிப்பார், கடன் மாற்றமா கச்சிதமா முடிப்பார், வீட்டுக்கார ரட்சிக்கப்படணுமா அவர் அற்புதமா முடிப்பார். அல்ல சொல்லுங்க அல்லேலூயா. ஐயோ இயேசப்பா, என் ஜெபத்தை நீங்க கேட்டுக்கொண்டே இருக்கிறீங்கப்பா, என் ஜெபத்துக்கு பதில் கொடுத்து கொண்டே இருக்கிறீங்கப்பா. என் ஜெபத்தை கேட்கிற ஆவியானவரே, நான் ஜெபித்த ஜெபம் எல்லாம் வீணா போகவில்லை. நான் விதைத்த விதையெல்லாம் தரிசமாறவில்லை. நான் ஜெபித்த ஜெபம் எல்லாம் வீணா போனதில்லை.
விதைத்த விதையெல்லாம் தரிசமானவில்லை. ஆமென்.